இன்னும் ஒரு சில நம்ம வந்து டைட்டாக வந்து வியர் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ லெகின்ஸ் யூஸ் பண்ணுறது, இன்னும் டைட்டாக க்ளோத்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்ம கீழ் தொடை பகுதியிலேருந்து கால் வரைக்கும் ஸோ லோயர் லிம்ஸுக்கு பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாததுனாலையும் ஸோ அந்த ஏர் சர்க்குலேஷன் இல்லாததுனாலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இது வந்து டைட் பேண்ட் சிண்ட்ரோம் அப்படின்னே சொல்லுவாங்க. என்னன்னா நமக்கு வந்து ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி தெரியும். ஸோ வெயின்ஸ் வந்து மைல்டாக தொடை பகுதியிலோ கால் பகுதியிலோ அப்படியே வெயின்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா சரியாக நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனாலையும் நிறைய ப்ராப்ளம், மசில் கிராம்ப்ஸ் வருது. தூக்கத்திலே நிறைய பேருக்கு அந்த மசில் கிராம்ப்ஸ் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது. லோயர் லிம்ஸில் வந்து சரியாக பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனாலையும் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய வருது. ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ கட்டாயம் நீங்கள் ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ நார்மல் ஃபுட்டில் கொஞ்சம் தூரம் நடக்கிறது, ஸோ கால்களை நல்லா சம்மணம் போட்டு உட்கார்றது, ஸோ பேக் வந்து நல்லா நமக்கு முதுகு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பில்லோ வச்சோ நம்ம ஸ்ட்ரைட்டாக உட்கார்றது, இந்த மாதிரியான சில விஷயங்களை ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். அதிகமான பேக் பெயின் இருந்தால் அதற்கான தீர்வுகளும் நிறைய இருக்குது. ஸோ சித்த மருத்துவத்தில் இந்த தைல வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி கால்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வெந்நீர் ஒற்றடம் ரொம்ப முக்கியங்க. ஒரு அகலமான ஒரு டப்பில் வந்து கால்களை வச்சிடணும். ஸோ கால்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வெந்நீரில் கொஞ்சம் மஞ்சள் பொடியோ இல்லை கல்லுப்போ சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுதும் ஸோ ரெகுலராக நமக்கு என்ன ஆகுதுன்னா கால்களில் வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் குறைய ஆரம்பிக்கும்.